வணக்கம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மத்தின் வழியில் செல்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு, திருமண பொருத்தம். திருமண பொருத்தத்தில் பர்டிகுலராக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தசா சந்திங்க. நேற்று ஒரு சகோதரர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்து தசா சந்தை சம்பந்தமான சில கேள்விகள் கேட்டாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறோம். தசா சந்தி பொதுவாக ஏன் நம்ம தசா புத்தி, தசா சந்தி அதுக்கெலாம் ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் சரிங்க, அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி வரும்பொழுது தான் அதுக்கு உண்டான பலனையும் பாதிப்பையும் கொடுக்கும். அப்போது அந்த மாதிரி நம்ம திருமணத்துக்கு பின்பு பாதிப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் திருமணத்தின் போது தசா சந்தின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்க, தசா சந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்க்கக்கூடிய, அதாவது நம்ம திருமணம் பொறுத்தோன்னா ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகத்தை நம்ம படித்து பார்ப்போம். அப்போ அந்த ஆண் ஜாதகத்துக்கு ஒரு தசை ஆரம்பித்து அது ஒரு வருடத்துக்குள்ளாக நம்ம சேர்க்கக்கூடிய பெண் ஜாதகத்துக்கு இன்னொரு தசை ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம தசா சந்தின்னு சொல்கிறோம். இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பகை கிரகங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது குரு சுக்கிரன், ராகு கேது, சூரியன், செவ்வாய், புதன், இந்த மாதிரி பகை கிரகங்கள் உண்டான ஜாதகத்தை திசாபுத்தி நம்ம சேர்க்கிறப்ப நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணுங்க. மேக்சிமம் அந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் இது சேர்த்து ஆகக்கூடிய ஒரு கட்டாயம் அப்படின்னா, இது ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கா, இல்லை இந்த கிரகங்களோட தசாபுத்தி எதிர்வரும் காலங்களில் நமக்கு இருக்கா அப்படின்றத நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேர்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமணன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த டைமில் நாங்கள் தசாசந்திலாம் பார்த்து சேர்க்க ரொம்ப சிரமமாக இருக்குமென்னு சில பேர் கேட்குறாங்க. ஆமாங்க, தசாசந்தின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கிரகங்களோட நட்பு ரீதியாக நமக்கு தசா மாறுபட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம தாராளமாக சேர்க்கலாம். ஆனால் பகை ரீதியான கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று தசாபுத்தி ஆரம்பித்து தசை நடந்தால் தசாசந்தை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதன் மூலயமா தவிர்த்து நீங்கள் மற்ற தசைகள் ஏற்பட்டு நட்பு கிரகமான கிரகத்தோட தசைகள் நடந்து அது ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை சேர்த்திங்கன்னா அந்த தம்பதிகள் திவ்ய தம்பதிகளாக இருப்பாங்க. அதுக்கு நம்ம திருமணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆனால் பகை கிரகங்களோட ஒரு தசாபுத்தி நடக்குது, பகைகிரகங்கள் தசா சந்தி ஏற்படுத்துது, அந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம சேர்க்கலாமா அப்படின்னா நிச்சயமாக சேர்க்கக்கூடாதுங்க. இதுதாங்க தசா சந்தின்றது. ஒரு கிரகத்தோட தசை ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளாக இன்னொரு கிரகத்தோட தசை ஆரம்பித்தா அந்த விஷயத்தை நம்ம தசா சந்தின்னு சொல்கிறோம். குறிப்பாக இது பகை கிரகங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது. சரிங்களா? இதன் மூலயமா நீங்கள் சேர்க்கக்கூடிய தம்பதிகள் அனைத்தும் திவ்ய தம்பதிகளாக இருப்பாங்க. எனவே தசாசந்தியும் திருமண பொருத்தத்தின் போது தசாசந்தியும் முக்கியமான விஷயம்தான். இதையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நம்ம திருமண பொருத்தத்தில் பொருத்தம் பார்த்து தம்பதிகளை சேர்க்கணுங்க. நன்றி, வணக்கம்.